ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மதி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா, காரக்குழம்பு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை. தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் கருகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டும் எண்ணெயில் வதக்கினோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டவுடனே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். இது வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்தோடனே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் எண்ணெயிலே விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வாழைக்காய் வெந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொச்சிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழைக்காய் காரக்குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.